வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனான புதன் 11ஆம் வீட்டில் தான் இருக்கார். ஏறத்தாழ இந்த 15ஆம் தேதி இந்த வார கடைசியில் தான் அவர் 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். 12ஆம் வீட்டில் சுக்கிரன். அப்போ இந்த வாரத்துடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்னா இருக்குது. பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. இந்த வார தொடக்கத்தில் சில சுணக்கங்கள் ஏற்படும். அதாவது நம்ம ஒன்று நினைப்போம் ஒன்று நடக்கும். ஏன்னா இந்த வாரம் தொடங்குவது கிட்டத்தட்ட ஒரு சந்திராஷ்டம தினத்தில் தொடங்குவதால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில். அதற்கு பிறகு இந்த வாரம் செல்ல செல்ல நன்றாகத்தான் இருக்குது. இதில் குறிப்பாக 12ஆம் தேதி அன்றைக்கி தான் செவ்வாய் மாற்றம் பெறுகிறார். அதாவது 11ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். 10லேயும் செவ்வாய் சிறப்பு தான், 11லேயும் செவ்வாய் சிறப்பு தான். 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய சில முடிவுகள் ரொம்ப ஸ்திரமாக இருக்கும். அப்படி ஸ்திரமான முடிவுகள் எடுக்கிறதால என்ன ஆகும், ரைட்டோ ராங்கோ இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நிற்பீங்க. அப்படி நிற்பதில் தவறில்லை. ஆனால் தவறான முடிவில் இதுதான் என் முடிவுன்னு நின்னீங்கன்னா அது கஷ்டம் இல்லையா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ரெண்டாவது விஷயம், தவிர்க்க முடியாததாக இருக்கும். சில நேரங்களில் என்ன இப்போது சில ஆர்கனைசேஷனில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இதை பண்ணால் கொஞ்சம் பெட்டராகிடுமேம்பாங்க. இதனால் என்னுடைய ரெப்புடேஷன் கெட்டு போகும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை ஜாக்கிரதையாக கையாளணும். அதிகப்படியாக பேசுவோம். அதிகப்படியாக பேசுறதுனால என்னாகும், நிறைய ரப்சர்ஸு, தேவையில்லாத பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம மாட்டிப்போம். அதனால் இது எப்படின்னா கழுவுற தண்ணியில் நழுவுற மீன்னு ஒரு வசனம் சொல்லுவான். அந்த மாதிரி உங்களுடைய பிஹேவியர் தான் நல்லது. உங்களுடைய செயல்பாடில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சில நேரங்களில் நம்ம செயல்பாட்டில் சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்லாம் வரும்போது அதை பிளண்ட்டாக பேசாமல் டிப்ளமேட்டிக்காக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதும் உங்கள் சாமர்த்தியம், நீங்கள் திறமையானவர் செய்வீங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கொஞ்சம் சில டெலிகேட் சுச்சுவேஷன் சொல்லலாம். அதெல்லாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணும்போது இந்த வாரம் நல்லபடியாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னோடய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.